ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சூப்பரான ட்ரெயின் விளாகில் உங்களெல்லாம் சந்திக்க ரொம்பவே சந்தோஷங்க. ட்ரெயின் விளாக்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரெயின் விளாகில், இது ட்ரெயின் விளாக் எக்ஸ்ப்ளோரிங் விளாக். ரொம்ப நாள் கனவு, கிட்டத்தட்ட 4 வருஷ கனவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைவேற போகுது. தமிழ் பார்த்தே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, ரைட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பழனி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இங்கே இருந்து நம்ம அலப்பிக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அலப்பினாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன ரொம்ப ஃபேமஸ்னு, போட் ஹவுஸ். ஆமாங்க, போட் ஹவுஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். போட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனோடனே நமக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது வெல்கம் ட்ரிங்க்லேருந்து ஒன் டே ஃபுல்லாக நம்ம கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் நம்ம போட் ஹவுஸ்லேயே இருக்க போகிறோம். அது ஃபுல்லாகவே இந்த விளாகில் பார்ப்பீங்க. எந்த போட் ஹவுஸில் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், அதோட காஸ்ட் என்ன, உள்ளுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இந்த விளாகில் யார் ஜாயின் பண்ண போகிறாங்கன்றதை இந்த விளாகில் பாருங்கள் நீங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்னா நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். அமிர்தா எக்ஸ்பிரஸில் நம்ம இப்போ போட் பண்ண போகிறோம். அலப்பி போகணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த விளாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ட்ரெயின் வந்து வந்துகிட்டு இருக்குங்க. பழனியில் அமிர்தா எக்ஸ்பிரஸ்க்கு நல்ல க்ரௌட் வந்து போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழனியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமிர்தாக்கான போர்டிங்ஸ் பாருங்கள், சும்மா அரித்தனமாக இருக்குது. பழனிக்கு பாருங்க, தைப்பூசத்துக்கு கூட்டம் பாருங்க மக்களே. பழனிக்கு வந்து குமியுது அப்படியே. 6:30 மணிக்கு வந்து நம்ம பழனிலேருந்து டிபார்ச்சர் ஆயாச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து உடுமலைப்பட்டதான். பட் இது நான் உங்களை நேராக பொள்ளாச்சியில் மீட் பண்ணுறேன். இந்த ஜெர்னியில் இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய யாருன்னா மதுரை டான்னு சொல்லலாம், பாலாஜி ப்ரோ தான். அவர் மதுரையிலேருந்து இப்போ நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு. இவரும் நம்ம கூட தான் சேர்ந்து அலப்பி வராரு. ஒருத்தர் இப்போ ஜாயின் பண்ணிட்டாரு, இன்னும் 2 பேர் பொள்ளாச்சியில் ஜாயின் பண்ணுறாங்க. அது பொள்ளாச்சியில் இன்னும் 2 விளாகர்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. அது யாருன்றதை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, பொள்ளாச்சினாலே யாருன்னு. பொள்ளாச்சி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 7:27 ஆச்சுங்க. பொள்ளாச்சி வரப்போகுது. இன்னும் அந்த 2 பேரை யாருன்றதை இப்போ நான் உங்களை பொள்ளாச்சியில் காமிக்கிறேன். 2 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க, முன்னாடி சொல்லியிருந்தேன். சித்தப்பு என்ன நீங்க இங்க? சித்தப்பு நீங்க இங்க? பொள்ளாச்சியில் சொன்ன 2 பேர். ஃபைன் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம சீட் எங்கே இருக்குது? இதுதான் ஃபர்ஸ்ட் பே. பொள்ளாச்சியில் சொன்ன 2 பேரும், ஆதி ப்ரோ அண்ட் மதன் ப்ரோ, 2 பேரும் போட் பண்ணியாச்சு. ஸோ ஃபன் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ பொள்ளாச்சியில் 2 பேர் போட் பண்ணியாச்சு. அவங்களே நைட்டு டின்னரும் நமக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே ட்ரெயினில் நம்ம அப் டு திருச்சூர் வரைக்கும் தான் போக போகிறோம். திருச்சூரில் இறங்கி அங்கே இருந்து வேறு ட்ரெயின் பிடிச்சி நம்ம அலப்பி போக போகிறோம். இதான் நம்மளோட பிளான் ஆக்சுவலாக. பொள்ளாச்சிலேருந்து வண்டி கிளம்பியாச்சுங்க. நைட் டின்னர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதி ப்ரோ 2 பேருமே பொள்ளாச்சியில் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேர் வந்து நம்ம அலப்பியில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் யாருன்றது. பாலக்காடு அரைவ் ஆகிட்டோங்க. 8:45 மணி. அண்டர்செட் கவுல் பாடுங்க, பயங்கரமாக இருக்குது பாலக்காடில். அப்படியே பாலக்காடில் லோக்கோ ரிவர்சல்னால எப்படியும் ஒரு 1/2 hour டைம் இருக்குன்றதுலாம் நாங்கள் 4 பேர் அப்படியே டீ குடிக்க போயிட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டில். ஸோ எல்லோரும் காஃபி பால் வாங்கியிருக்கோம். 4 பேருமே டீ குடிக்கிறோம். அவங்க 2 பால் குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்டு அப்படியே ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு ட்ரிஷூரில் இறங்குறோம். ட்ரிஷூரில் இறங்கிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாலக்காடுலேருந்து கிளம்பிட்டோங்க. லெவன் ஓ கிளாக் வந்து நம்ம ட்ரிஷூர் வந்து இறங்கியாச்சுங்க. நம்மளோட அடுத்த நெக்ஸ்ட் கனெக்டிங் ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 3:50. ஸோ 11லேருந்து காலையில் 3:50 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹாலில் தான் இருக்குது. ட்ரிஷூரில் சூப்பராக இருக்கும். பர் ஹவர் வந்து 30 rupees தான். அங்கே தான் நம்ம இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இதுதாங்க ட்ரிஷூரில் இருக்க ஏசி வெயிட்டிங் ஹாலு. பர் ஹவர் வந்து பர் பர்சனுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதாங்க ட்ரிஷூர் ஏசி வெயிட்டிங் ஹால். உள்ளுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி சோஃபா தான் உங்களுக்கு. சோஃபாலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அடாப்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கப் ஹோல்டர், டீ காஃபிலாம் குடிக்கிற மாதிரி. குஷன் சீட் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சோஃபாவும். ஜஸ்ட் 30 rupees தான் பர் ஹவருக்கு. உங்களுக்கு ஃபுல்லி ஏசி ஏர் கண்டிஷனர் தான் உங்களுக்கு. ரெஸ்ட் ரூம்லாம் உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கும். இந்த ப்ரீபெய்டு ஏசி வெயிட்டிங் ஹால் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டிஷனர் ஃபுல்லி, வைஃபை, மொபைல் சார்ஜிங், ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு செப்பரேட்டாக வாஷ்ரூம், டீ காஃபி, கூல் ட்ரிங்க். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:30 ஆச்சுங்க.
இந்த ஏசி வெயிட்டிங் ஹால்லேருந்து அப்படியே வெளியே வந்து ட்ரெயின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். குளிருக்கு நல்லா சுட சுட ஒரு காஃபி குடிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட ட்ரெயின் தாங்க பிளாட்ஃபார்ம் 1ல் அரைவ் ஆகிட்டுருக்கு. பாலாஜி ப்ரோ ஏறிட்டாரு சீட்டு போட. காலியாக தான் இருக்குது வண்டி. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆலுவா ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட், அதனால் சனிக்கிழமைன்றதுனால ஓரளவுக்கு இந்த ட்ரெயினில் க்ரௌட் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் இதே நீங்கள் வீக் டேஸில் ட்ராவல் பண்ணுறவங்க தான் ஃபுல் பேக்கடாக தான் இருக்கும். ஏன்னா டே டைமில் உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைடு இருக்கவங்களுக்கு எல்லாமே இது ட்ரிவாண்ட்ரம் எர்ணாகுளம் ஜங்ஷன் போகிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் இது. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டேன்னா அன்ரூசோட ட்ரிஷூர்லேருந்து ஆலப்புழாக்கு ஒரு ஆளுக்கு 65 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம ஆலப்புழா வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஏசி வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. ஃப்ரெஷ்ஷப் ஆகுதுன்னு ஆகிக்கலாம். பர் ஹவர் 30 rupees per person. நம்ம ட்ரிப்பில் இன்னொரு விளாகரும் ஜாயின் பண்ணிட்டாரு, சஞ்சீவ் ப்ரோ ஃப்ரம் திருப்பூர். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ ஓகேம்மா, நல்லா இருக்கு, நலமாக இருக்கேன். ஃபைனலாக நாங்கள் எல்லோரும் வந்து ஆலப்புழா வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் வெயிட்டிங்கு. அவர் வந்தோடனே நம்மளோட போட் ஹவுஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸ்டேஷன் வெளியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாம்னு இங்கே வந்திருக்கோம். இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி நம்ம ட்ரிப்பில் ஜாயின் பண்ணவர். அது யாருன்னா நம்ம அரவிந்தராஜ் தான். ஒரு ஆல்ரெடி பஸ்ஸில் வந்துட்டு இருக்காரு எர்ணாகுளம் தாண்டி. அவர் வந்தவொடனே நம்ம அப்படியே போட் ஹவுஸ்க்குள்ளே போயிட வேண்டியது தான். போட் ஹவுஸோட செக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் 12 மணிலேருந்து நாளை காலையில் 9 மணி வரைக்கும் நமக்கு இந்த போட் ஹவுஸில் இருக்க போகிறோம். போட் ஹவுஸ்க்குள்ளே உள்ள என்ட்ரானோடனே வெல்கம் ட்ரிங்க்லேருந்து என்னென்ன கொடுக்குறாங்க, எங்கெங்கே கூட்டி போகிறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன, ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன, நைட் டின்னர் என்ன, நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மோக்கொண்டு உங்கள் எல்லாமே இந்த வாகில் காமிக்க போகிறேன். ஸோ இதுதாங்க ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. சும்மா கிராண்ட் மெயின் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் அண்ட் ஃப்ரெஷ்அப்ஸ் ஆகிறதுக்கான ரூம்ஸும் இருக்குது. நாங்கள் இங்கே தான் போகலான்னு பிளானில் இருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஸ்டேஷன் ஐஆர்சிடிசி ஏசி வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு, அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் போகலன்னு உள்ளே போய் கேட்டோம். அங்கே ரெஸ்ட் ரூம் வந்து இப்போதைக்கு ஓப்பனில் இல்லையா. ஸோ வேலை நடந்துட்டு இருக்கனால ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லைன்ட்டாங்க. அதனால் சரி ஃப்ரெஷ்அப் ஆகலான்ட்டு வெளியே ரூம் எடுத்துக்கலாம். ஒரு 3-4 ஹவர்ஸ் போட்டிங் வந்து 12 மணிக்கு தான் நமக்கு. ஸோ இன்னும் எப்படி ஒரு 4 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 4 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலான்ட்டு இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். 1 ஹவருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அரவிந்தராஜ் ப்ரோ வந்தோடனே நம்ம போட் ஹவுஸுக்கு போயிடலாம். ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோம் ஸ்டேலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டிங்க்கான ஆப்ஷனும் இருக்குது. சொன்னால் அவங்களே புக் பண்ணி கொடுப்பாங்க போல். பட் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நியர்பை பிளேசஸ் என்னென்னன்றதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஃபிஷிங் பாயிண்ட் 5.5 kilometers, ஆலப்புழா பீச் 200 meters, அம்பலாப்புழா டெம்பிள் 15 kilometers, மனசராலா டெம்பிள் 35 kilometers. இதாங்க நம்மளோட ரூமு. ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மட்டும் பெட்டு 3 பேர் பறக்கிற மாதிரி. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாய்லெட்டு ஜஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம போயிடுவோம். அவ்வளோதான், 1 ஹவர் தான் இருக்க போகிறோம். நல்லா தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கான ரூமை பார்த்தோம் எப்படி இருக்குன்றதை. ஸோ இங்கே ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இங்கே ஒரு டிவி, ஃபேனு, அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பாத்ரூம். ஜஸ்ட்டு நம்ம பல்ல வளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு ரெஸ்ட் ரூம் பண்ணிட்டு மட்டும் இப்போ கிளம்பிடுவோம். 1 ஹவருக்கு மட்டும் 150 ரூபா. டீசெண்டாக தான் இருக்குது. இல்லை ஃபைனலி ட்ரிப் ஆர்கனைசர் வந்துட்டாருங்க. நம்ம 4 வருஷத்தினோட பிளான் போட்டோம்ல, அதை சொல்கிறேன். ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ப்ரீபெய்ட் ஆட்டோ இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி டிஃபன் சாப்பிட போகிறோம். ஒரு ஆட்டோக்கு 3 பேர் தான் அலோடு. 200 ரூபா கேட்டாங்க. அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் போட் ஹவுஸ்க்கு போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ போட் ஹவுஸ் இருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே அரௌண்ட் ஒரு 6 kilometers வரைக்கும் தூரம். 200 ரூபா தான் ஆட்டோவுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் இருக்குது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு நீங்கள் அப்படியே கூட போட் ஹவுஸ் ஏறிக்கலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்தாச்சுங்க.
ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். புட்டாகட்டும், ஆப்பமாகட்டும், கடலைக்கறி, முட்டைக்கறி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் போட் ஹவுஸ் போய் போட் ஏற போகிறோம். போட்டுக்குள்ளே போயிட்டு போட்டோட இன்டீரியர்ஸு எக்ஸ்டீரியர்ஸு எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து போட் ஹவுஸை ட்ரை பண்ண போகிறோம். வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஆசை போட் ஹவுஸில் போகணும்னு. வாங்க போகலாம். ஸோ இவங்க தான் நம்ம புக் பண்ண போட்டோட கைடு. இவர் நம்ம போட் கூடயே வருவார். இவரோட காண்டாக்ட் நம்பர் இதெல்லாமே நான் vlogல கொடுக்குறேன் உங்களுக்கு. நாங்கள் எந்த போட்டில் புக் பண்ணோன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு போட்டுக்கு வந்து கிளம்புது இப்போ தான். எத்தனை போட்ஸ் இருக்குது பாருங்களேன் அப்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு போட்டு கிளம்பியாச்சு. மணி 12 ஆச்சுங்க. நம்மளோட போட்டு இப்போ கிளம்ப போகுது. போட்டு செக்இன் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லேக் பக்கத்துலேயே வந்து வீடுங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குட்டி குட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோங்க. வலது கால் எடுத்து உள்ளே போகலாம். ஓகே, நாங்களாம் யார்? வாங்க ப்ரோ, வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். வலது கால் எடுத்து உள்ளே வந்தாச்சு. வலது காய் ஆன் நோக்கு. போட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வெல்கம் ட்ரிங்க்கான ஒரு லைம் ஜூஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. உள்ளே என்ட்ரானோடனே செப்பல் இங்கே விட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஏரியா, அதாவது சோஃபா போட்டிருக்காங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நமக்கு இங்கே தான், நைட் டின்னர் ஆகட்டும். இந்த டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோட ஸ்டீரிங் வந்து இதுதான். இங்கே வந்து சோஃபா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம்னா நமக்கு ரூம்ஸ் இருக்குது. இது வந்து 3 BHK 6 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். இன்னும் அதுக்கு மேலே போனால் கூட உங்களுக்கு பெரிய போட்டெல்லாம் கொடுத்துருக்கு. லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப்டி பர்பஸாக இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு ரூமு. ஸோ இங்கே ஒரு வாஷ் பேஷன் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூமு. ஸோ இங்கே வந்து பாலாஜி ப்ரோ, மதன் ப்ரோ இங்கேயும் வந்து 2 பேர் படுத்துக்கலாம். ஏசி, ஃபேன் எல்லாமே இருக்குது. சார்ஜிங் போர்ட்ஸ்க்கு லைட்டு, மிரர். இது ஒரு ரெஸ்ட் ரூம். எல்லாமே அட்டாச் இருக்கும். பாத்ரூம் தான் உங்களுக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருக்குது. ஓகே, ஷவரும் இருக்குங்க. இங்கன்னா இன்னொரு ரூம், 3வது ரூமு. ஸோ இங்கே ஒரு பெட்ரூமு. ஸோ டோட்டலாக 3 BHK போட் இது. இங்கே வந்து ஏசி, ஃபேனு. அப்படியே வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. கட்டலேருந்து படுத்துக்கிட்டே அப்படியே நம்ம இந்த லேக் பார்க்கலாம். போட் ஹவுஸ் போகிறதெல்லாம் அழகாக. ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம். இது கொஞ்சம் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் உங்களுக்கு கிச்சனு. நமக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னரு, நெக்ஸ்ட் டே மார்னிங் டிஃபன் எல்லாம் இங்கே தான் செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு. இதுக்கு மேலேயும் போகலாம். மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்றத. ஸோ இங்கே வந்து அப்படியே மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வியூ. ஸோ மேலே வந்தவொடனே இங்கேயும் ஒரு சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க. டீபாய் போட்டு 2-3 பேர் உட்கார மாதிரி. அப்புறம் சைட்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்துக்கிட்டே போட்டு போகிற அழகாக அப்படியே பார்க்கலாம். டிவி, ஸ்பீக்கர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஃபேனு. ஸோ ஈவினிங் போட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு இந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இந்த வியூ பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம போட்டு கிளம்ப போகுது. ஸோ போட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பியாச்சுங்க. மணி வந்து 12:20 ஆச்சு. போட்டு கிளம்பியாச்சு. சச்சின் இன்றைக்கி நமக்கான கேப்டன் பேர் வந்து சச்சின். அவர் நம்மளை அருமையாக கூப்பிட்டு போய் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கூட இருப்பார். கல்லு பரம்பா. ஓகே, இந்த மாதிரி போய் ஆரம்பிச்சு காய்ஸ், நம்ம படகு வண்டி பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ பல நாள் கனவு இன்றைக்கி அது நினைவாயிருக்கு. கரெக்டாக 12:25 நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம பயணத்தை. வாங்க அப்படியே ஆரம்பிக்கலாம். கருத்து பேசுகிறவங்க பேசிக்கங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு போட்டு. அங்கே ஒரு போட் போயிட்டு இருக்கு பாருங்க. இன்றைக்கி நம்மளோட போட்டோட கேப்டன் வந்து யாருன்னா சச்சின் ப்ரோ. இவர் தான் இன்றைக்கி நம்மளை கூட்டி போக போகிறாரு. இன்றைக்கி 12:30 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் இவர் தான் நம்மளை போட்டில் கூட்டி போக போகிறார். என்ன சொல்லுவாங்க ப்ரோ ஹோட்டலுக்கு பேரு? கேப்டன். கப்பை கிழங்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். இது பேர் என்ன தெரியுமா? கப்பை கிழங்கு. கேப்ப கிழங்கு. கேப்பை இல்லை, கப்பை கிழங்கு. எதை கேட்க போகிறேன்? அண்ணே ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே போட்டு கிளம்பினோடனே இந்த சர்ச்சுக்கிட்ட தான் வந்து நம்ம போர்டிங் பாயிண்ட். ஆக்சுவலாக சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் போட் தான் நிற்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஏறிக்கணுங்க.
சாப்பிட்டு முடிச்சு இப்போ டேரெக்டாக வந்து நம்ம மறுபடியும் வந்துட்டு இந்த பிரிட்ஜ் இருக்கிற பக்கத்தில் பிரிட்ஜ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம கீழே போக போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. ஏகப்பட்ட போட் வந்து சைடில் ஃபுல்லாக பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய வந்து ஆப்போசிட்டில் வருது. ஸோ அவங்க இருக்காங்க, நம்ம டாட்டா காட்டுறாங்க, நம்ம அவங்க டாட்டா காட்டுறோம். அப்படியே ஒரு வைபாக ட்ராவல் போயிட்டு இருக்கு. நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து 6 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய போட்டுங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் ஒரு 10 மெம்பர்ஸாக ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை 15 மெம்பர்ஸாக பெரிய ஃபேமிலியாக கூட வந்தால் கூட உங்களுக்கு போட்ஸ் இருக்குது. அரௌண்ட் 20 to 30 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுற கூட ஒரே ஒரு போட்டில் அந்தளவு கெப்பாசிட்டி கூட இங்கெல்லாம் வச்சிருக்காங்க அலப்பியில். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைலாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. மசாலா தடவி வச்சுருக்காங்க. கரிமீன் இது பேர். ஃப்ரை பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுடன் சுகுமாரன். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு போட் போயிட்டு இருப்பாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம எத்தனை பேருன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:30 ஆச்சுங்க. எல்லோரும் குளிச்சு முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு லஞ்ச் சர்வ் பண்ண போகிறாங்க. உள்ளே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்மெல்லுங்க. நாங்கள் வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டாப் நமக்கு ஆக்சுவலாக லஞ்ச் டைம்ன்றதுனால இங்கே நிப்பாட்டிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் போட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ லஞ்சை சர்வ் பண்ண போகிறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் மெனுவை பார்த்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து இதுதாங்க. அந்த மாதிரி கரிமீன் பொரிச்சு வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு பொரியல், ரசம், சாலடு, குக்கும்பர், ஆனியன், கேரட்டு, டொமேட்டோலாம் போட்டு சாம்பார், அப்புறம் இன்னொரு பொரியல், அப்பளம், லெமனு, ஒயிட் ரைஸு, அப்புறம் தயிரும் இருக்குது, வாட்டர் பாட்டில், இதெல்லாம் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சை பற்றி சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. கரிமீன் பொரிச்சதாகட்டும், ரைஸு அண்ட் சாம்பார், ரசம் சூப்பராக இருந்துச்சு. மோரும் நல்லா புளிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொடுத்த சாலடும் நல்லா இருந்துச்சு. அப்பளம்லாம் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவினிங் டீ காஃபி கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க, பஜ்ஜி இது மாதிரி ஏதாவது. நைட்டு வந்து உங்களுக்கு இவங்களோட மெனு வந்து என்னென்னா ஒயிட் ரைஸ், தால், சப்பாத்தி, சிக்கன் கறி. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் புதுசாக வேணும்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். ப்ரானு, ஸ்குவிட்டு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி லாப்ஸ்டர், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அமௌண்ட் பே பண்ணி வாங்கி கொடுத்தோம்னா இவங்க செஞ்சு கொடுப்பாங்க நைட் டின்னருக்கு நமக்கு. இல்லை எனக்கு எதுவும் வேணான்ட்டிங்கன்னா ஒயிட் ரைஸு, தால், சப்பாத்தி, சிக்கன் கறி, இது இவங்களோட மெனு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். கப்பலில் குதிக்க போகிறோம். அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சிட்டவொடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்லேயே ஸ்பீக்கர் இருந்தனால மொபைலில் சாங்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாலாஜி ப்ரோ, சேட்டாவும். ஸோ போட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோனா உங்களுக்கு 16,500 ஆச்சுங்க. டிவைடட் பை 6 போட்டால் ஒரு ஆளுக்கு 2,750 ருபீஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 5,000 அட்வான்ஸ் பே பண்ணிடணும். அப்புறம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணிடணும். சாப்பிட்டு முடிச்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டு ஒரு 1/2 hour நிப்பாட்டி வச்சுருந்தாங்களா. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டாப் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே தான் வந்து நமக்கு ஈவினிங் எதுவும் சப்போஸ் சீ ஃபுட்ஸ் எதுவும் வேறு ஏதாவது ஃபிஷ்ஷு, ப்ரானு, கிராப்பு, ஸ்குவிட்டு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அதுக்கான பிளேஸ் தான் இது. இங்கே நிப்பாட்ட போகிறாங்க. இது எது வேணும்னா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு எதுவும் சீ ஃபுட்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கி கொடுத்துடலாம் அவங்கக்கிட்ட. ஸோ இது வந்து நம்ம தனியாக இங்கே பே பண்ணி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகாது. ரெண்டுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. லைவ் உயிரோடு இருக்குது. நல்லா படா சைஸாக இருக்குது. வஞ்சரம் மீன் இருக்குது, ஸ்னாப்பர் இருக்குது. அப்புறம் வேறு என்ன சட்டா இருக்குது? ப்ரான்ஸு காமிங்கெல்லாம். ஸோ டைகர் ப்ரான்ஸ் இருக்குது. வாவல் ஃபிஷ்ஷு, பாம்ப்ரெட்டு, இங்கே ப்ரான், ஸ்குட்டு இருக்கா? டைகர் பிக் ப்ரான்ஸ், பெரிய பெரிய சைஸு. ஸ்குட்டு பிக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அமௌண்ட் பே பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நைட் டின்னருக்கு செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு போட்டில். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இங்கே ஸ்குவிட்டு, டைகர் ப்ரான்ஸு, அப்புறம் ஸ்னாப்பரு, அண்ட் நம்ம ஏரி மீன் கூட வாவல், அண்ட் ப்ராம்ப்ரெட்டு, அப்புறம் கிராப்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. வஞ்சரம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் எடுத்த முழு மீன் வந்து அதோட வெயிட் வந்து 1.5 கிலோ. 1 கிலோ வந்து 1,800, ஆல்மோஸ்ட் ஆல் 2,700 சம்திங் இதோட ப்ரைஸ். ஒரே மீனாக ஸ்லைஸ் பண்ணி இவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம வாங்கி போட்டில் கொடுத்துட்டு அவங்க நைட் நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க ஃப்ரை மாதிரி. நம்ம ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய போட்டு வருதுன்னு.
மணி வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சுங்க. அப்படியே நம்ம போட்டோட அப்பர் டெக்கில் வந்து அப்படியே வியூ பாருங்களேன், சும்மா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஸ்பீட் போட் வந்து பேசியிருப்பாங்க, பர் ஹெட்டுக்கு வந்து 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 10 to 12 minutes தான். நல்லா ஸ்பீடாக போய் அப்படியே லிஃப்ட்லாம் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது பார்க்கவே. காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இது இல்லாமல் ஸ்லோ போட்டும் இருக்குது, அது வந்து 1 hourக்கு வந்து உங்களுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பீட் போட்டுக்கு ஏறனால ஜாக்கெட்ஸ்லாம் கொடுத்துறாங்க. ஸோ கண்டிப்பாக ஜாக்கெட்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க. ரெடி கண்ணில் பயம் தெரியுது, கண்ணாடி போட்டு கவர் பண்ணியிருக்கோம். பயமா இருக்கு. தளபதி விஜய் அதுல விட்டுச்சுங்க சாமி. அருமை 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 அருமை. How is your experience bro? ஆதி bro. வாவ், வேற லெவல். bro சேட்டா எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீட் போட்? வேற லெவல். அடி போலி. பாலாஜி ப்ரோ சொல்லுங்க உங்க பாசையில. அம்ச வடா மறட்டி விட்டாங்க. சீரியஸ்லி மக்களே, ஒரு ஆளுக்கு 300 ரூபா, டோட்டலாக 6 பேர் போயிருக்கோம். 1800 ஆச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 10 நிமிஷம் இதுக்குள்ள அலற விட்டார் சொல்ல போனோம்னா. நீங்களும் வந்தால் கண்டிப்பாக மஸ்ட் அண்ட் ஷுட் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்பீட் போட்டு. இதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4:30 ஆச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சாயா அண்ட் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, ஆனியன் பக்கோடா மாதிரி இருக்குது. இங்கே வியூ பாருங்களேன், சும்மா சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த பேக் வாட்டர்ஸ் ஒட்டி ஃபுல் அப்படியே வயல் தான் உங்களுக்கு. செம்மையாக இருக்குது, அப்படியே க்ரீனரியாக சான்ஸே இல்லை. வேறு லெவலுங்க. ஒரு அழகான அருமையான ஒரு ஈவினிங். போட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போட்டோட நேம் என்ன, அந்த கோச் கேப்டனோட நேமு, கான்டாக்ட் நம்பர் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யாரும் அலப்பிக்கு வந்தால் அவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு சன்செட் பார்த்துட்டு நைட் டின்னர் நம்ம வாங்கி கொடுத்த வஞ்சரம் மீனை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நைட் டின்னர் உங்களுக்கு காமிச்சிட்டு நைட்டு கொஞ்ச நேரம் சாங்ஸ் எல்லாம் கேட்டு சில் பண்ணிவிட்டு நைட் தூங்கிட்டு காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் 6 ஆச்சுங்க. போட்டை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் அப்படியே இறங்கி அப்படியே ஈவினிங் வாக் போகலாம்னு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கயாக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பியூட்டிஃபுல் சன்செட்டுங்க, செமையாக இருக்குது பார்க்க வியூ. அப்படியே போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். அருமையாக இருக்குது, சான்ஸே இல்லை. கயாக்கிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 hourக்கு 400 rupees சார்ஜ் பண்ணாங்க, ஒரு பர்சன் போகிற மாதிரி. ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சுன்றதுனால நாங்கள் காலையில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ போட்டுக்கு லைட்டெல்லாம் போட்டாச்சு. நைட் டின்னர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வ் பண்ணிட்டாங்க. ஒயிட் ரைஸு, தால், நம்ம வாங்கி கொடுத்த வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, வெண்டைக்காய் பொரியல், அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்திங்க. நைட் டின்னர் முடிச்சாச்சுங்க. மணி 10 ஆச்சு. படுக்க போகிறோம். டின்னர் பற்றி சொல்ல சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் ஆகட்டும், தால் ஆகட்டும், சப்பாத்தியில் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு. கொடுத்த சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம வாங்கி கொடுத்த வஞ்சரம் ஃபிஷ்ஷும் சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசியும் ஆன் பண்ணிட்டாங்க நம்ம ரூமில். ஸோ நைட் ஒரு 9:30 மணிக்கு மேலே வந்து ஏசி ஆன் பண்ணிடுறாங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஏசி ஆஃபில் தான் இருக்கும். உங்களுக்கு கண்டினியூஸாக ஏசி வேணும்னா அதுக்கு தகுந்த போட்டும் இருக்குது. அதுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. நாங்கள் வெறும் நைட் டைம் மட்டும் ஏசி இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டோம். இதுதான் நம்மளோட ரூம். நானும் அரவிந்தராஜ் ப்ரோ. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 ஆச்சு டைம். எல்லாம் காஃபி டீ கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் டீ குடிச்சிட்டு இருக்கோம் உட்காந்து. டீ குடிச்சு முடிச்சோன்னா நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 9 o'clock நம்ம செக் அவுட் ஆகிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து டைம் அரௌண்ட் ஒரு மார்னிங் 7:30 ஆச்சுங்க. டீ குடிச்சு முடித்தோடனே காலையில் ஒரு 1 hour ஜஸ்ட் ரைடு மறுபடியும் கூட்டி போகிறாங்க. அப்படியே கூட்டி போயிட்டு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அப்படியே சாப்பிட்டு கொண்டு வந்து 9 மணிக்கு இங்கே இறக்கி விட்டுருவாங்களாம் சொன்னாங்க.
நேற்று வந்து ரைட் சைடு போனோம், இப்போ வந்து மார்னிங் வந்து லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் போட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் அப்படி நமக்கு ரைட்லேயே வந்துடும். சரி ஓகே. நமக்கு இப்போ வந்து 1 hour ரைட் இருக்கிற நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா வந்து நான் உங்களுக்கு இதில் ஃபுட்டேஜ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது ஒரு ரெசார்ட் அங்கே இங்கே. ஸோ இங்கே ஸ்டேவும் பண்ணிக்கலாம் நீங்கள். சூப்பராக இருக்குல்ல, அப்படியே வியூ பால்கனி வியூவில் இருந்து பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. வேதிக் வில்லேஜா ரெசார்ட் நேம். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 ஆச்சுங்க. இன்னும் 1 hour தான் இருக்குது. நம்ம ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வச்சுட்டாங்க. என்னன்றதை இப்போ நான் காமிக்கிறேன். சுட சுட இட்லி, கார சட்னி, சாம்பார், பைனாப்பிள் கட் பண்ண விதம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியேங்க வாழைப்பழம். இந்த போட் ஹவுஸோட ப்ரைஸ் வந்து சொல்லியிருப்பேன் 16,500. இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு ஏறும் இறங்கும். ஒரு சில டைம் கம்மியாகலாம், நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு சில டைம் ஏறலாம். ஸோ சீசன் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஹாலிடேஸ் அப்போ இருக்குது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், இந்த மாதிரி டைத்தில் வந்து நீங்கள் சீசன் டைம் அப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. தீபாவளி டைம் அந்த மாதிரி. ரிமைனிங் வீக் டேஸில் அந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் அன்சீசன் டைம் தான் அப்படின்னாரு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் போட் ஹவுஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் சீசன் டைம்னா அட்லீஸ்ட் மினிமம் 1 month பிஃபோரே நீங்கள் புக் பண்ணிக்கணுமா. அப்படி இல்லை நார்மல் டேஸ் தான், வெக்கேஷன் டைம் இல்லாமல் நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ஒரு 1 week முன்னாடி புக் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய போட்ஸுங்க, கார்னிவல், க்ரூஸுங்க. இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மேபி. ஸோ ஃபைனலாக போட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டாச்சு மக்களே. ஸோ அவங்க தான் நம்ம க்ரூஸ். ஆக்சுவலாக கேப்டன் சச்சின் ப்ரோ, அவர் வந்து நமக்கு குக்கிங்லலாம் ஹெல்ப் பண்ணவர். இன்னொருத்தர் சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சு போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒருத்த நாள் வேற மாதிரி சொல்லுங்க. லெவல் மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பின்னாடி இருக்காரு குக்கிங், அவர் தாங்க சமையலில் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஃபிஷ்ஷு, சிக்கன் கிரேவி, சட்டா சூப்பராக இருந்துச்சு டிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ நம்ம போட் ஹவுஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. மணி 9 ஆச்சு. காலையில் கொண்டு வந்த இடத்துல வந்து இறக்கி விட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த போட் ஹவுஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இந்த போட் ஹவுஸோட டீட்டெயில்ஸ் வந்து நேம் வந்து இக்கோ ஹோலிக் போட் ஹவுஸ். நீங்கள் எப்படி இவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்ககிட்ட வந்து 2 விதமான போட் ஹவுஸ் இருக்குது. ஒன்று வந்து டீலக்ஸ், இன்னொன்று வந்து ப்ரீமியம். ப்ரீமியம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. அதாவது மதியானம் 12 மணிக்கு செக்இன் ஆகிறீங்க இல்லையா, 12 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock இறக்கிற வரைக்கும் ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. டீலக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நைட் டைம் மட்டும். நைட் ஒரு 9:30 10 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 7 வரைக்கும் ஏசி ஓடும். நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது டீலக்ஸ் தான். ஸோ டீலக்ஸோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது தான் 16,500. ப்ரீமியம்னா உங்களுக்கு 20,000 சார்ஜ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு 6 பேர் பிளான் பண்ணி வரீங்கன்னா, சப்போஸ் கூட 1 ஆள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஹேர் ஆகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெட்ஸும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பெட்டும் கொடுத்துட்றாங்க அவங்க. ஸோ ஓவராலாக போட் ஹவுஸோட ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 1 day எப்படி போச்சுனே தெரியல. இன்னும் டைம் இருந்தால் இன்னும் 1 day கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். நல்லா ஜாலியாக வாகர்ஸோட சிரித்து பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த போட் ஹவுஸ் ட்ரிப்பை. கிட்டத்தட்ட 4 வருஷ கனவு விலாக் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஃபைனலாக போட் ஹவுஸில் நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு சில பேர் மதன் ப்ரோ, ஆதி ப்ரோலாம் வந்து அலப்பி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் பாலக்காடு போயிடுறாங்க. ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ் ப்ரோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரும் அதே ட்ரெயினில் சென்னை வரைக்கும் போயிடுறாரு. நானும் பாலாஜி ப்ரோ வந்து அதே ட்ரெயினில் எர்ணாகுளம் போயிட்டு எர்ணாகுளத்துலேருந்து நைட் அமிர்தா பிடிச்சி நான் பழனி போயிடுவேன். பாலாஜி ப்ரோ மதுரை போயிடுவார். இந்த போட் ஹவுஸ் விலாக் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிக்கிறேன். அலப்பி போட் ஹவுஸை விசிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான விலாகில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு அருமையான விலாகில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம போட் ஹவுஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன கடைங்களாம் இருக்குது, டீ ஷாப்ஸ் இந்த மாதிரி. ஆக்சுவலாக இதான் பாயிண்ட். இவங்கெல்லாம் வந்து இறங்கியிருக்காங்க பாரு. இவங்கெல்லாம் வந்து இனிமேல் போட் ஹவுஸ்க்கு போகிறவங்க. ஸோ போட் ஹவுஸ்லாம் அங்கே இருக்குது உங்களுக்கு. இவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு 11 to 5 போட் ஹவுஸும் இருக்குது. 12 to நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 AM வரைக்கும் ஒரு போட் ஹவுஸும் இருக்குது. உங்களோட சாய்ஸ் தான்.